ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒவ்வொரு நாளும் அவர் நல்லவராக இருக்கிறார். எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். எந்த சூழலிலும் நல்லவராக இருக்கிறார். ஆமென். பலமா கரங்களை தட்டி நம்ம அந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த டிவி நியூஸ் சேனல்லாம் ஒரு ஆடு போடுவாங்க. இப்படி வரும் ஆடெல்லாம். எப்படி வரும்? எல்லா நியூஸையும் உங்களுக்கு எப்படி கொடுத்துருவோம்? உடனுக்குடனே அப்படியே உடனுக்குடனே உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட இது என்னென்னா, நடந்த அடுத்த செகண்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் உடனுக்குடன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சன்ரைஸ் காஃபியெல்லாம் அதுக்கு என்ன ஆடு கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. சன்ரைஸ் காஃபி, இந்த ப்ரூ காஃபிக்கெல்லாம் நீங்கள் வந்து காஃபிக்கெல்லாம் வெயிட் பண்ண வேணாம், உங்களுக்கு என்னது இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கூட அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். உடனே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்துக்கு தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக, இமீடியட்டாக அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இமீடியட்லி அப்படி அந்த அந்த காரியத்துக்காக தான் இன்றைக்கி, அந்த காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானம் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த நம்ம மார்க்கு புத்தகத்தில் தான் அதிகமாக நம்ம தியானம் இருக்க போகிறது. நீங்கள் மார்க்கு புத்தகம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உடனேன்ற வார்த்தை வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கும். ரொம்ப அதிகமாக உடனே, அவர் உடனே அவர்களை பார்த்து, உடனே அவர்களை சந்தித்து அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்களேன். மார்க்கு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, நான் வந்து என்னோடய பைபிளில் வந்து அந்த 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 உடனேன்னு வரவுடனே மார்க்கில் வந்து நான் கோடு போட்டு வச்சுருப்பேன். மார்க்கில் மட்டும்தான் நிறைய உடனே வரும். மார்க் வந்து அவர் வந்து காஸ்பல் வந்து தீவிரமாக வேகமாக பரவுறதை வந்து எழுதியிருப்பார். மார்க் 5ஆம் அதிகாரம் பாருங்களேன். மார்க் 5ஆம் அதிகாரம், அந்த ஒரு அதிகாரத்தில் எத்தனை உடனே வருதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் அப்படியே நான் வேர்ஸோட நம்பரை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அதில் பாருங்களேன். 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், இறங்கின உடனே. 13வது வசனம், அவர்களுக்கு உத்தரவு கொடுத்த உடனே. உடனே ஏறக்குறைய. அடுத்து வந்து 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல். 30ஆம் வசனம், உடனே இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வல்லமை. 36 இயேசு கேட்ட உடனே. 13 உடனே. இப்படி வந்து இந்த ஒரு அதிகாரத்தில் உள்ள நீங்கள் நாட் ஒன்லி சில இடத்துல உடனேன்ற வார்த்தை மட்டும் இருக்காது, அந்த அர்ஜி இருக்கும். வேகமாக நடக்கிற அந்த ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு கூட நம்ம உடனேன்ற அந்த காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் வந்து உடனே அற்புதம் செய்கிறார். அந்த நபருக்கு அந்த இடத்துல உடனே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் அப்படின்றத காமிக்க போகிறோம். ஏன், எப்படி ஆண்டவரை உடனே அற்புதம் செய்ய முடியுதா? ஒரு 2-3 சூழலை நம்ம எடுத்துக்கிட்டு எப்படி ஆண்டவர் அந்த இடத்துல வந்து உடனே அற்புதம் செய்கிறான்ற அந்த சூழலை மட்டும் நம்ம படிச்சுட்டு வந்து இந்த மார்க்கில் இருந்தால் எடுத்துக்க போகிறோம். படிச்சுட்டு நம்ம வந்து இந்த நாளுக்குரிய ஜெபத்தை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 30வது வசனம் 31 வாசிங்களேன். மார்க் 1:30, 31. அவருக்கு சொன்னார்கள், அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. இங்க பாருங்களேன், அங்க சீமோனோட வீட்டுக்கு ஆண்டவர் போகிறாரு. 2 வசனத்துல 2 இடத்துல உடனே வந்திருக்கும் பாருங்களேன். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. As soon as you bring it to Jesus, he deals with it. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொண்டு போன உடனே அவர் டீல் பண்ணிடுவார். நிறைய நேரத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகாதனால அவரால் டீல் பண்ண முடியல. இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, ஷீபாக்கானால் வந்து அந்த பிரச்சனையில் வந்து எனக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும்னா, அந்த பிரச்சனைக்குள்ளே நான் வந்தோடனே அக்காட்ட கொண்டு போயிட்டா ஷீ கேன் டீல் வித் தட். இல்லைன்னா என்ன ஆகணும், அந்த பிரச்சனை அக்ரிவேட் ஆகி அதை வந்து அன்னைக்கு கூட அக்கா மெசேஜ் எடுக்கும்போது அன்னைக்கு தியானத்தில் அழகாக சொன்னாங்க. ஒரு புண்ணு வந்த உடனே என்ன ஆயிடுது, ஒரு புண்ணு என்ன ஆயிடுது, அது வந்து பெருசாகிடுது. சாதாரண ஒரு
அடிமறிக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அக்ரிவேட் ஆகி ஒரு ஒரு காலகட்டத்தில் இந்த சுகரில் பாதிக்கப்பட்டவங்களாம் எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன பொண்ணு தான், ஒரு காலகட்டத்தில் அந்த காலையே எடுக்க வேண்டி இருக்கிறது. இங்கே வந்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் கொண்டு போன உடனே அவரால் அப்படி சுட சுட அப்படி அவர் கையில் கொண்டு போகும்போது அவர் வந்து டீல் பண்ணிடுறாரு. அல்லேலூயா. நம்ம வந்து மெதுவாக கொண்டு போய்க்கலாம், இல்லை வி வில் மேனேஜ் இட், நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது தான் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியலை. அல்லேலூயா. இங்கே வந்து பேதுருவோட மாமி வந்து சுகவீனமாக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏசப்பா அந்த வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. ஏசப்பா போகிறாங்க. ஏசப்பா வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிருப்பார். என்ட்ரானோடனே என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்க பேதுருவோட அத்தை சுகவீனமாக இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அவர் வந்து அவர்கிட்ட வந்து வந்து வீட்டுக்கு வந்தோடனே நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் படி வந்து தண்ணி கொடுத்துக்கலாம், இல்லை காஃபி அதெல்லாம் இல்லை. என்ன பண்ணிட்டாங்க, உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு, தாமதம் பண்ணலை, உடனே என்ன பண்ணுறாரு, 31ஆம் வசனத்தில் அவ கையை தொட்டு உடனே சுகமாக்குகிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்களேன், வீட்டுக்கு வந்தோடனே யார்கிட்ட இந்த மாதிரிக்கெல்லாம் பேசுவோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரைஸிக்கும் நிஷாவுக்கும் சண்டை. பிரைஸி வந்து ரொம்ப சின்ன பிள்ளை, 3 வயசு. நான் நிஷா சொன்னதை கேட்காம அம்மா மேலே ஒரு பயங்கர கோபமாக இருக்கா. அப்போ வந்தோடனே அவளோட முதல் தாட் என்ன இருக்கும், வந்த அந்த மொமெண்ட்டு யோவான் உள்ளக்க என்ட்ரானோடனே பிரைஸியோட இது அது வரைக்கும் அவள் மைண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டே இருப்பாள். என்ன சொல்லிவிடா, அப்பா அம்மா வந்து என்னை திட்டா, என்னை அடிச்சிட்டா, என்னை இது பண்ணிட்டா, அது பண்ணிட்டா. அது 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 எப்படி சொல்ல முடியும்னா, அந்த வீட்டில் ஒரு முக்கியமான ஆளுன்னு சொல்லிட்டு பிரைஸி மனசுக்குள்ளே நினச்சனால அப்பா வந்தோடனே அதை வந்து கொட்ட முடியுது. அல்லேலூயா. உடனே கொட்ட முடியுது. இன்றைக்கி நீங்களும் நானும் நம்ம ஏசப்பாவோ நம்ம வீட்டில் ஒருத்தராக நம்ம நினைக்கும் போது கொட்ட முடியும். அல்லேலூயா. நான் இப்படி எழுதியிருக்கிற இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு சொன்ன உடனே ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. சொன்ன உடனே செய்கிறார். நீங்கள் ஏசப்பாவை நம்ம வந்து ஒரு தேர்ட் பர்சனாக அவரை இன்வைட் பண்ணி அவர்கிட்ட வந்து நம்மளுடைய காரியங்களை சொல்கிறத ஆண்டவர் விரும்பலை. இப்போ பிரைஸி வந்து ஷி கான்ட் ஹோல்ட் இட். அவளால் அதை வந்து அதை கண்டிப்பாக, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும், அவனால் பொறுத்து கொள்ளவே முடியாது. எப்போ அப்பா வருவாங்கன்னு காத்துட்டே இருந்திருப்பா. அப்பாட்ட சொல்லிடணும். அப்பா வந்து பதிலுக்கு ஒரு வார்த்தை அடிச்சு, அம்மாவை அடி பின்னிடுறேம்மா, உன்னைக்கு இப்படி சொன்னால் உன்னைக்கு திட்டா அப்படின்னோடனே அதுக்கு பிரைஸி வந்து காமாயிரும். ஓகே, எல்லாம் சரியாயிடுச்சு, அப்பா பார்த்துக்குவாங்க. ஆஸ் சூன் அஸ் யூ பிரிங் இட் டு ஜீசஸ், இயேசுட்ட சொன்ன உடனே உங்களுக்கு அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. 30ஆவது வசனத்தில் சொல்கிறாங்க, 31ஆவது வசனத்தை இயேசுவிட்ட சொன்ன உடனே அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் காமிச்சிட்டு சொன்ன உடனேக்கு அப்புறம் அடுத்த காரியத்துக்கு நம்ம போயிடலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம் வாசிங்களேன். எசேக்கியா ராஜாவை குறித்து இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1-5. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியாவை பற்றி தேவனோட வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வந்துருச்சு. அவர் வந்து சொன்னார். சொல்லிட்டு என்ன நடக்குது பாருங்களேன், 2வது வசனத்துலேருந்து. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு உடனே என்ன பண்ணுறாரு, ஐயோ இப்படி வார்த்தை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எசேக்கியா வந்து ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இங்க பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன் சொல்லிட்டு முற்றத்தை கூட தாண்டல. as soon as he bring it to Jesus, எசேக்கியா அந்த தீர்க்க தரிசனம் வந்த உடனே ஆண்டவர்கிட்ட எடுத்துக்கொண்டு போறாரு. போன உடனே ஏசாயா தீர்க்கதரிசி அந்த முற்றத்தை, அரண்மனையோட முற்றத்தை கூட தாண்டல. ஆண்டவர் உடனே இடைபடுகிறார். வாசிமா.
ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு பாதி முற்றம், முழு முற்றத்துக்கு கூட போகல, பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். இங்க பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட கொண்டு போன உடனே ஆண்டவர் அதை டீல் பண்ணிடுறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு கூட ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி தன்னோட வாழ்வின் அங்கமாக ஏசப்பாவை பார்த்தாரு. தன் குடும்பத்தில் ஒருத்தராக, தன் குடும்பத்தில் தலைவனாக, தன் குடும்பத்தில் முக்கியமான ஒரு ஆளாக ஏசப்பாட்ட சொன்ன உடனே நடந்துருச்சு. அல்லேலூயா. முதலாவது காரியம், நீங்கள் ஏசப்பாட்ட சொன்ன உடனே நடந்துரும். அல்லேலூயா. அவரை நீங்கள் உங்கள் குடும்பத்தின் ஒருத்தராக பார்க்கும்போது சொன்ன உடனே நடந்துடும். இன்னொரு காரியம் பார்க்க, ரெண்டாவது காரியம், முதல் சொன்ன உடனே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ரெண்டாவது காரியம், மார்க்குக்கு போய்க்கலாம். திரும்ப மார்க் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 5:22, 5:22 நமக்கு தெரிஞ்ச கதை தான். அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய எவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறாள். போதும். இங்க பாருங்க, இந்த எவ்யூரோட கதை நமக்கு தெரியும். எவ்யூரு ஆண்டவரை பார்த்த உடனே அவர் பாதத்தில் விழுந்தார். ரெண்டாவது காரியம், முதல் சொன்ன உடனே, ரெண்டாவது பார்த்த உடனே. ஆளுகள் பார்த்த உடனே காலில் விழுந்துடுறான். என்ன ஒரு ஒரு காரியம் பாருங்க, பார்த்த உடனே இப்போ நான் வந்து ஒருத்தவங்களை பார்த்த உடனே நான் காலில் விழுகிறேன்னா அவங்கள நான் என்ன பண்ணுறேன்னு அர்த்தம்? ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், மதிக்கிறேன்னு அர்த்தம். அப்போ இவ என்ன பண்ணுற, மதிக்கிறேன்னா நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன், அவர் வந்து என்னோட மேலே உள்ளவர், அவர் என்னோட பலம் உள்ளவர், என்னால் அவர் அவரால் எனக்கு எல்லாத்தையும் செய்ய முடியுன்ற அதிகாரம் படைத்தவன் சொல்லிட்டு அவன் வந்து அவர் கையில் கண்ட உடனே அவர் காலில் விழுகிறான். அல்லேலூயா. என்ன நடக்குது பாருங்களேன், கீழே வாங்க. 41, 42 அவன் வந்து ஆண்டவரை கண்ட உடனே அவன் அவருடைய பாதத்தில் விழுகிறான். விழுந்த உடனே என்ன நடக்குது? 41, 42 பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். நீங்க நம்மளோட வாழ்க்கையோட எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை அதிகாரமாக, நம்மளுடைய வாழ்க்கையின் அதிகாரமாக பார்க்க ஆரம்பிச்சா, அவரால் என்னால் முடியாததை பண்ண முடியும், எனக்கு மேலே அதிகாரம் படைத்தவர், பலம் உள்ளவர், நல்லவன் சொல்லி நம்ம அவருடைய பாதத்தில் விழும்போது, அவரை பார்த்த உடனே அவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. எவ்வியூர் வந்து நிறைய வார்த்தைகளை பேசுகிறாரு, பொறுமையாக இருக்கிறார். எவ்வியூரை குறித்து நம்ம நிறைய செய்தியில் நம்ம கேட்டிருக்கோம், நம்ம பாஸ்டரோட வாயிலிருந்து. எவ்வியூரு கண்ட உடனே ஆண்டவரை அப்படி பார்த்த உடனே அவனுக்கு அற்புதம் நடந்துருது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் as soon as உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நீங்கள் ஆண்டவரை பார்க்கும்போது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதை டீல் பண்ணுகிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7-8. ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன், நான் தான். நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். இந்த ஒபதியா இந்த எலியாவை பார்த்த உடனே காலில் விழுந்துட்டான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த எலியா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒபதியா வந்து அவரை பார்த்த உடனே அவருக்கு பாதத்தில் வந்துட்டான். என்ன நடக்குது? அதே அதிகாரத்தில் 45வது வசனம் படிங்க. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று.
ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். பெருமழை உண்டாயிற்று. நீங்க வந்து அவங்க வந்து அந்த ஹோல் தேசமே எதுக்காக காத்திருக்கு? மழைக்காக காத்திருக்கிறாங்க. அந்த உபதியா அவனோட காலில் விழுந்த உடனே அவனை பார்க்குறான். தற்செயலாக எலியாவை வந்து வர வழியில் பார்க்குறான். எலியாவை பார்த்து கண்ட உடனே அவருடைய பாதத்தில் விழுகிறான். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அவன் புரிஞ்சுக்கிட்டான், இந்த இந்த மழை இல்லாத சூழ்நிலை, வறட்சியான சூழ்நிலையை சரி செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர் எலியா என்பதை எலியா ஜோமன்னா தான் ஆண்டவர் கேட்டு பதிலை கொடுப்பான்றதை இந்த உபதி அறிந்து அவருடைய பாதத்தில் விழுகிறான். அதிகாரத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்துகிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம ஆண்டவரை கண்ட உடனே அவருடைய பாதத்தில் விழும்போது, அவர் தான் எல்லாம், அவர் தான் எனக்கு மேலே அதிகாரம் படைத்தவர், அவர் தான் இந்த சூழலை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர்னு அவருடைய பாதத்தில் விழும்போது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. முதலாவது காரியம் என்ன பார்த்தோம்? சொன்ன உடனே ஆண்டவர் அற்புதம் பண்ணுகிறார். நம்ம வீட்டில் ஒருத்தராக அவரை பார்க்கும்போது அவர் அற்புதம் பண்ணுகிறார். ரெண்டாவது, கண்ட உடனே அவர் அற்புதம் பெறுகிறார். அவர் தான் அதிகாரம் படைத்தவர்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் அற்புதம் பண்ணுகிறார். மூன்றாவது காரியம், கடைசி காரியம், மார்க் 5ஆம் அதிகாரம். திரும்ப மார்க் பக்கம் போயிடுவோம். அதே அதிகாரத்துக்குள்ள மார்க் 5ஆம் அதிகாரம் 25லேருந்து 29 வரைக்கும் படிங்க. 25லேருந்து 29 வரைக்கும். மார்க் 5 25லேருந்து 29. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் இங்க ரெண்டு இந்த இடத்துல வந்து அவள் வஸ்திரத்தை தொட்ட உடனே அற்புதம் நடக்குது. மூன்றாவது காரியம் வந்து, முதலாவது சொன்ன உடனே, கண்ட உடனே, தொட்ட உடனே. அல்லேலூயா. இங்க பாருங்களேன், இங்க வந்து அவ வந்து வஸ்திரத்தை தொடலை, ஆண்டவரோட மனசை தொட்டுட்டா. நீங்க ஆண்டவரோட மனசை தொடும்போது ஆண்டவர் அற்புதம் பண்ணுகிறார். வஸ்திரத்தை நம்ம அநேக நேரத்தில் அது ஒரு வஸ்திரமாக தான் பார்க்குறோம். கரெக்டு தான், அது லிட்ரல் மீனிங் வந்து அவள் வந்து வஸ்திரத்தை தான் தொடனா. ஆனால் ஆக்சுவலாக அவள் வஸ்திரத்தை தொடலை, ஆண்டவரோட மனசை தொட்டுட்டா. அல்லேலூயா. என்ன பாருங்களேன், 33ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்தில் 33. தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவள் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் முன்பாக வந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னார். எல்லாத்தையும் அப்படியே ஒப்பிக்கிறான். நீங்க யார்கிட்ட போய் இப்படி எல்லாத்தையும் ஒப்பிப்பீங்க? உங்க மனசுக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்கள்ட்ட என்ன பண்ணிடுவோம்? ஓப்பன் பண்ணிடுவோம். எல்லாருக்குமே ஒரு ஆளோ 2 பேரோ இருப்போம். நமக்கு மனசு பிடிச்சவங்க, அவங்கள பார்த்த உடனே என்ன வந்துடும்? கண்ணிலேருந்து தாரையாக கண்ணீர் வந்துடும். அவங்கள்ட்ட வந்து நம்மளோட இதெல்லாம் மறைக்கவே மாட்டோம், நம்மளோட துக்கத்தெல்லாம் மறைக்கவே மாட்டோம். இங்கே அவள் வந்து ஆண்டவரை தன்னோட சிநேகிதனாக, ஆண்டவரை நமக்கு பிரியமான ஒரு ஆளை அவள் பார்த்ததுனால ஆண்டவர்கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறா. அற்புதம் அதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. ஆனால் என்ன, மனசை வந்து கொட்டுறா. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்களேன். 34ஆம் வசனம் வாசிங்க. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஒரு முழுமையான ஒரு அற்புதம் எங்க நடக்குது? அவ இருதயத்தை கொட்டினதுக்கு அப்புறம் மனசை தொட்டா. அவ வஸ்திரத்தை தொட்டும் போது சரீரத்தில் சுகம் நடந்துச்சு. அவ மனசை தொட்டோன்னு அவ வாழ்க்கையே சுகமாயிருச்சு. அல்லேலூயா. A real miracle happen when you touch God's heart. ஆண்டவரோட இருதயத்தை நீங்களும் நானும் தொடும்போது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆண்டவருக்கு நான் இப்படி நினைக்கிறேன், அவ தொட்ட உடனே ஆண்டவருக்குள்ள ஒரு ஷாக் வந்திருக்கும். God felt inside his heart, not in the body.
நம்ம அநேக நேரத்தில் அவர் சரீரத்தில் தான் அவர் உணர்வு அடைந்தார். அவர் உணர்வு சரீரத்தில் வரல, அவருக்கு உணர்வு இருதயத்தில் வந்துச்சு. யாரோ என்னோட ஹார்ட்டை தொட்டுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஏன்னா அங்கே சுற்றி நிறைய பேர் அவரை தொட்டுட்டு இருக்காங்க, தட்டியிருப்பாங்க, இடிச்சிருப்பாங்க, கை கொடுத்து பேசியிருப்பாங்க. ஆண்டவர் வந்து உடல்ல ஆண்டவரோட சரீரத்திலேயோ வஸ்திரத்திலேயோ தொட்டதுனால ஆண்டவர் திரும்பி பார்க்கல, ஆண்டவரோட இருதயத்தை தொட்டால் ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய இருதயத்தை தொடும்போது ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 26, 28. மத்தேயுல இந்த மாதிரி ஒரு 2 இடத்துல ஒரு அழகான சம்பவம் இருக்கு. வேகமாக நான் காமிச்சிடுறேன். மத்தேயு 25, 26லேருந்து 28 படிங்க. மத்தேயு 15. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இந்த பதில் வந்து ஆண்டவரை தொற்றுச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம். பாருங்களேன், இமீடியட்டா ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறார். அந்த கானானிய ஸ்திரீ, ஒரு இடத்துல கானானிய ஸ்திரீன்னு போடப்பட்டிருக்கு. அந்த ஸ்திரீ வந்து இமிடியேட்டா அற்புதம் பெறுகிறார். எப்படின்னா, அவ எதை தொடுறா? ஆண்டவருடைய இருதயத்தை தொடுறான். ஒரு பதில் சொல்றா 27ஆம் வசனத்துல, ஆயிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றன. அவருக்கு இந்த வார்த்தையை கேட்ட உடனே புறஜாதியா பெண்ணு இஸ்ரவேலை தவிர அவுட் சைடில் இருக்கிற பெண்ணுன்னு அவர் யோசிக்கல. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே, உடனேன்ற வார்த்தையை மத்தேயு பயன்படுத்தலை, ஆனால் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். நீங்கள் ஆண்டவரோட இருதயத்தை நீங்கள் தொடும்போது ஆண்டவர் வந்து இறங்கி அற்புதம் செய்கிறார் இமிடியேட்டாக. ஆண்டவர் அநேக நேரத்தில் அவருடைய வஸ்திரத்தை அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்பலை, அவரோட மனதுக்கு பிரியமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரோட இருதயத்தை தொட்டுட்டா, டப்புன்னு தொட்டோடனே ஆண்டவரால் சும்மா இருக்க முடியல. எப்படி? நீங்களும் நானும் ஆண்டவரோட இருதயத்தை தொடும்போது ஆண்டவர் உடனே அற்புதம் பண்ணிடுவார் நமக்கு. எப்படி இப்போ பாருங்களேன், நம்ம நிறைய சின்ன பிள்ளைங்க நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம். நம்ம சொன்னதை செஞ்ச உடனே, நமக்கு பிரியமான இதை பண்ண உடனே நம்ம அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது இமிடியேட்டாக பண்ணணும்னு பார்ப்போம். ஒரு சாக்லேட் எடுத்து கொடுப்போம், இல்லைன்னா காசு எடுத்து கொடுப்போம், ஏதாவது ஒன்று, இல்லைன்னா கட்டி பிடிச்சி முத்தமாவது கொடுத்துருவோம். ஏதாவது ஒன்று இமிடியேட்டாக அவங்களுக்கு. ஏன்னா தே ஹவ் டச்ட் அவர் ஹார்ட். அவங்க நம்ம இருதயத்தை தொட்டதுனால நம்ம உடனே ஆண்டவருடைய இருதயத்தை நீங்களும் நானும் இன்னைக்கு தொடும்போது ஆண்டவர் அற்புதம். இன்னொரு இடத்த மட்டும் நான் காண்பிச்சுட்டு முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 100க்கு அதிபதியோட கதை தான். இங்கே பாருங்களேன், 100க்கு அதிபதியை பார்த்து ஆண்டவர் சொல்றார். 8:8 வாசிங்க. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனே இதை செய்கிறானே என்றால் செய் என்றால் செய்கிறான் என்றார். 10. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவரை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலையே என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அது அடுத்த வந்து 13ஆம் வசனம் வாசிங்க. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே உடனேன்ற வார்த்தையை மத்தேயு பயன்படுத்தல, ஆனா உடனே இப்படி போட்டுக்கலாம். உடனே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். இங்க ஒருத்தர் வந்து ஆண்டவரோட இருதயத்தை தொடுறான். ஆண்டவரால் சும்மா இருக்க முடியல, உடனே அற்புதம் செய்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அவரோட மனசை தொடும்போது, மூன்றாவது அவருடைய மனசை தொடும்போது அவர் அற்புதம் செய்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இன்ஸ்டன்ட் மிராக்கிள் இங்கெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னா, அவங்க ஆண்டவரை கண்ட உடனே, ஆண்டவர்கிட்ட சொன்ன உடனே, கண்ட உடனே, தொட்ட உடனே அற்புதம் நடக்குது. சொன்ன உடனே என்ன அர்த்தம்னா, அவங்க வீட்டில் ஒருத்தராக அவரை பார்த்து உடனே சொல்கிறாங்க அந்த விஷயத்தை.
ஆண்டவர் உடனே டீல் பண்ணுறாரு. அந்த சொன்ன உடனே ஆண்டவர் டீல் பண்ணுறாரு. அதை அவரை கண்ட உடனே பாதத்தில் விழுகிறான். ஏன்னா இவர் எல்லா அதிகாரமும் படைத்தவர்னு சொல்லிட்டு எவ்வீரு ஆண்டவர் அந்த அவனோட விஷயத்தை டீல் பண்ணி உடனே அற்புதம் பண்ணுகிறார். மூன்றாவது 12 வருடமுள்ள பெருவாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரை தொட்ட உடனே, அவ தொட்டது ஆண்டவருடைய வஸ்திரத்தை இல்லை, ஆண்டவருடைய மனசை. ஆண்டவருடைய மனசை தொட்ட உடனே ஆண்டவர் அதை டீல் பண்ணி அற்புதம் செய்கிறார். இன்னைக்கு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கிட்ட கொண்டு போன உடனே, அவரால் செய்ய முடியுன்ற அந்த அந்த சூழலை அறிந்த உடனே, அவர் மனதை தொட்ட உடனே ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அற்புதம் செய்கிறார். இந்த மார்க்கோட குணம் நமக்கு வரணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். இந்த மார்க் அழகா இந்த 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 ஹோல் காஸ்பலில் நிறைய உடனே எழுதியிருக்கிறாரு. ஹீ அண்டர்ஸ்டூட், ஆண்டவர்கிட்ட போன உடனே எல்லாமே சரியாயிரும்ன்றத, ஆண்டவர்கிட்ட கொண்டு போன உடனே சரியாயிடணுன்றத அவர் அறிந்திருக்கிறார். கண்களை மூடி நம்ம இந்த நேரத்தில் கூட நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இனிமேல் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்துடுவேன் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் எங்கள் குடும்பத்தோட தலைவன், ஏன்னா எங்களோட அதிகாரம் படைத்தவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஏன்னா நீங்கள் எங்களை நேசிக்கிறதுனால, ஆண்டவரே எங்களை லவ் பண்ணுறனால, ஆண்டவர் உங்கள் மனசை தொட்ட உடனே நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சிடுறீங்க ஆண்டவரே. ஆண்டவர் இன்றைக்கும் கூட எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்ஸ்டன்ட் மிராக்கிளை நாங்கள் பெறுவதற்கு, ஆண்டவரே அற்புதத்தை பெறுவதற்கு, ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் உடனே பண்ணக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அப்படியே செய்ய போகிறீங்க, அப்படியே நீங்கள் செய்ய போகிறதுக்கு அவங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you all. Have a blessed day.